வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் 2014ஆம் ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டாதாரி படத்தையும் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச டிராகன் படத்தையும் கம்பேர் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டிராகன் படத்தில் கதாநாயகனாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவர் தனுஷ் இனி எந்த மாதிரி படங்களில் நடிக்க முடியாதோ அந்த அந்த படங்களை கரெக்டாக சரியாக கைப்பற்றுறாரு அப்படின்றது தெரியுது. அவரை போலவே உருவத்தில் இருக்கக்கூடிய முகத்தோற்றம் வரைக்கும் கிட்டத்தட்ட தனுஷ் போலவே தான் இருக்கார். அவர் சரியாக தனுஷ் எந்த மாதிரி படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்தாரோ அந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. அது பெருவாரியான ரசிகர்களுக்கு பிடிக்கவும் செய்யுது. தனுஷ் நடிக்க வந்தப்போ அவரை பலவாரி கிண்டல் பண்ணப்போ தமிழ்நாட்டில் பாதி பேர் என்ன மாதிரி தானே இருக்காங்கலாம் அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் சொன்னது இன்றைக்கி அவரையும் பெரிய நடிகராக ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற நடிகரும் அவரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. தொடர்ந்து 2 படங்களில் நடிகராகவும் முதல் படத்தில் பெரிய இயக்குனராகவும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது. இந்த 2 படங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்லி பார்த்தா, 2 கதாநாயகர்களும் இன்ஜினியரிங் படித்தவங்க. வேலையில்லா பட்டாதாரி படத்தில் அவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இதில் ஐடி படிக்கிறதா காட்டுறாங்க. வேலையில்லா பட்டாதாரி படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு துறை சார்ந்த வேலை கிடைக்கல அப்படின்ற இருக்கார். அவர் அதுக்கு தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு இருக்கார். அன்னைக்கு தேதியில் அந்த படத்துக்கு பல மாதிரியான எதிர்வினைகள் வந்தது. உதாரணத்துக்கு ஐடி கம்பெனியில் எவ்வளோ சம்பளமாக தர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்தப்போ கேட்டிருந்தாங்க. தனுஷ் 2 மாதம் மட்டுமே வேலை பார்த்து நிறைய சம்பளம் வாங்கிட்டு அவரோட தம்பியோட ஒரு பிரச்சனையை சரி செய்கிற மாதிரி காட்சிகள் அந்த படத்தில் இருந்துச்சு. அப்புறம் அந்த 4 வருஷம் அவர் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னா அவர் அந்த நேரத்தை எப்படி போக்குறாரு, வீட்டில் அம்மா கூட உட்காந்து டிவி சீரியல் பார்க்குறாரு, தண்ணி பாட்டிலில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கிறாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு உதவிகரமாக இருக்கார். அவருக்கே உரிய நண்பர்கள் வட்டாரம் இருக்குது, அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. இந்த மாதிரி ஒரு படிப்புக்கும் வேலைக்கும் இடையிலான ஒரு காலத்தை ஒரு பையன் எப்படி கடந்து வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆர்க் இருந்துச்சு. சமுத்திரக்கனி ஒரு சீனில் கிண்டலாக கூட சொல்லுவார், உன் கூட கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தவங்களாம் வாழ்க்கையில் எங்கேயோ போயிட்டான், நீ இன்னும் இங்கே தான் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஃபேஸ் கூட இந்த படத்தில் உள்ள இதை கம்பேர் பண்ணால், இந்த டிராகன்னு தன்னை சொல்லிக்கிற கதாநாயகனான டி ராகவன் பேர் கூட ஆல்மோஸ்ட் சிமிலர் பேர்கள். அதில் அவரோட பேர் ரகுவரன், இதில் இவர் பேர் ராகவன். அந்த படத்தோட பாதிப்பில் தான், இல்லை அந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அதை எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அதை எங்கேயுமே சொல்லலை. அதுபோல் ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை எடுத்திருப்பாங்க அப்படின்றது அது தொடர்ந்து சினிமா பார்க்குறவங்களுக்கு தோணியிருக்கும். இதில் இந்த கதாபாத்திரம், இந்த டிராகன் அப்படின்ற கதாபாத்திரம் அந்த மாதிரி, அதாவது ராகவன் தன்னை டிராகனாக சொல்லிக்கிறதுக்கான காரணம் ரொம்ப சில்லியானது. அது அந்த வயசு கோளாறு காரணமாக இருக்கலாம். ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன், அவன் போய் சொன்ன உடனே ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அவர் இப்படி மாறிட்டார். அவர் அப்படி மாறினதுனால அவருக்கு காலேஜில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப சில்லியானது தான். பட் அது மாணவர்களுக்கு பிடிக்குது. இன்றைக்கி காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அதை போய் திரும்ப அவங்க பார்க்குறாங்க. இல்லை அதை பல மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களாக, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிகளாக அதை மாற்றிக்கிறாங்க. இந்த டிராகன் கதாபாத்திரம் தன்னை பொறுக்கியாக முன்வைக்கிறதா மட்டும் இல்லாமல் படிப்புலையும் கோட்டை விடுற ஒரு கதாபாத்திரமாக சித்தரிச்சிருக்காங்க. 48 அரியர்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் படித்து முடித்ததுக்கப்புறம் வேலையில்லா பட்டாதாரி படத்தை பொறுத்த வரைக்கும் ரகுவரன் வீட்டுக்கு பிரயோஜனமாவது இருக்கார். இந்த படத்தில் இந்த கதாநாயகன் ஒரு முழு தத்தியாக தான் இருக்கார். இந்த தத்தின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நண்பர்கள்கிட்ட காசை வாங்கி வீட்டில் கொடுத்து திரும்ப அதை விட காசை அதிகமாக அப்பா அம்மாட்டேருந்து எடுத்துக்கிறாரு. தன்னோட இந்த வெட்டியான 2 வருடங்களில் என்ன பண்ணுறாரு, ரீல்ஸ் போடுறாரு, நாளெல்லாம் சிகரெட்டு குடிக்கிறாரு, பிக் பாஸ் பார்க்குறாரு. ஒரு கிட்டத்தட்ட அவர் இந்த கதாபாத்திரம் ஒரு சங்கர் படத்தில் இருந்திருந்தா, அன்னியன் மாதிரி ஒரு படத்தில் இருந்திருந்தால் சங்கர் பாம்பை விட்டு கடிக்க விட்டுருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான்
அந்த சார்லி கதாபாத்திரம் ப்ளே பண்ண அன்னியன் படத்தில் ப்ளே பண்ண கேரக்டர் தான் இங்கே கதாநாயகன் ப்ளே பண்ணிகிட்ருக்கார், இந்த டிராகனான டி ராகவன். ஆனால் இதை வந்து ஒரு கதாநாயக இதோடு காட்டுறாங்க. இதை வந்து மார்க் எப்பிக்னு சொல்லுவாங்க. ஒரு கதாநாயகனுக்குரிய எந்த அம்சமும் இல்லை, கதாநாயகனுக்குரிய எந்த செயலையும் செய்யலை. அட் த சேம் டைம் வில்லனானு கேட்டால் வில்லனும் கிடையாது. ஒரு கோமாளி கதாபாத்திரம், இல்லை ஒரு முட்டாள் கதாபாத்திரம், இல்லை ஒரு சோம்பேறி கதாபாத்திரம். இவரை வந்து இப்படி அவர் செய்கிறதெல்லாம் வந்து அதை ஒரு காமெடியாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட அந்த முன்கதையை கொண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த 2 படங்களுக்கான முக்கியமான வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எப்படி பெண்கள் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான். வேலையில்லா பட்டாதாரி படத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் டாக்டரான பக்கத்து வீட்டு பெண் வந்து இந்த வேலையில்லாத பையனை வந்து காதலிக்க தயாராக இருக்காங்க. அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு தேவதையாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த பையன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து காதல் அதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு அழகான ஒரு பரிமாற்றம், ஒரு அறிமுகம், அதுக்கப்புறம் அந்த உறவோட தொடர்ச்சி அப்படிலாம் அதில் காட்சிகள் நல்லா இருந்துச்சு, பாடல்கள் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, டிராகனை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவை முறிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டிராகன் படம் வெளியாகிறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி வெளியான விடாமுயற்சி படத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நபராகத்தான் அஜித் இருக்கார். கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா இந்திய மதிப்பில் வச்சுருக்காரு. லெக்ஸஸ் கார் 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும், அந்த கார் வச்சுருக்காரு. அவரோட மனைவியும் அவரை வேண்டான்னு சொல்லிட்டு பெரிய தயாராக இருக்காங்க. அதாவது இது இந்த கால மாற்றத்தின் பிரச்சனை. எக்ஸாக்டாக என்ன வேணும்? அந்த பையன் படிப்பு முடிக்கலை, சரியான வேலைக்கு போகலை, அதனால் அவங்க விட்டுட்டு போகிறாங்க, அவனை ஒரு ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஏற்றுக்கிடக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா எல்லாம் சரியாக செஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கையை உருவாக்கி அளித்த ஒருத்தரை விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரு பெண் ரெடியாக இருக்காங்க, இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்காங்கன்ற மாதிரிலாம் காட்சிகள் வச்சுருக்காங்க. அப்போ இது இந்த கால மாற்றத்தின் சிக்கல். ஒரு புதிய நூற்றாண்டில் எழக்கூடிய ஒரு சொசைட்டி, தமிழ் சொசைட்டி வந்து அந்த பழைய யுகத்தின் இதெல்லாம் போயிடுச்சு. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து வெற்றி அடைகிற வரைக்கும் குடும்பத்தில் என்டையராக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி காட்சிப்படுத்த முடியாதோ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சு. குடும்பஸ்தன் படத்துலேயும் இந்த சிக்கலை பேசியிருக்காங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் அஜித் நடித்த முகவரின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக அந்த என்டையர் குடும்பமும் தியாகம் பண்ணுற மாதிரி காட்சிகள் இருக்கும். ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறதுக்காக அஜித் வந்து ரகுவரன்ட்ட கேட்பார். அந்த படத்தில் அவங்க அண்ணன் ரகுவரனாக அவங்க அண்ணன் நடிச்சிருப்பார், அவங்க அண்ணனாக ரகுவரன் நடிச்சிருப்பார். அப்போ இவருக்கு தான் அந்த கையில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா காசுக்கு வந்து தம்பிக்கு ஹெட்ஃபோன் வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக அந்த சீட்டு போட்டு எடுக்கிறதுல வந்து கரெக்டாக அதை பிக் பண்ணுற மாதிரி ஒரு அதில் அழுத்தமாக எழுதியிருப்பார். அப்போ அந்த காலகட்டம் மாறிடுச்சு. ஒருத்தர் வந்து வெற்றி அடைகிற வரைக்கும் குடும்பத்தில் ஆதரவும் அன்பும் உதவியும் கருணையும் இருக்காது. இனிமேல் நீங்கள் எதையாவது செஞ்சு வெற்றி அடையத்தான் செய்யணுன்ற மாதிரி காலத்துக்கு வந்துட்டோம். சரி, அப்படி வந்துட்டாலும் எல்லாம் நிலையாக இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இல்லை, அப்படியும் இல்லை, எப்போனாலும் வந்து உறவுகள் கைவிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து இப்போ இருக்குது, இப்போ உருவாகிருக்கு அப்படின்றது இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ வேலையில்லா பட்டாதாரி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிவில் இன்ஜினியர் கதாபாத்திரம் வந்து இன்ஜினியரிங் வகையில் தன்னை தகுதிப்படுத்தி வச்சுருக்கேன்னு சொல்லுது. அதோட ஒரே பிரச்சனை வந்து தனக்கு ஆங்கிலம் பேச தெரியல அப்படின்றத வந்து ஒரு காட்சி வச்சுருக்காங்க. அவன் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து மாடியில் ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு, அதாவது தன்னோட கல்வியை பயன்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி, அவன் படித்த படிப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான்ற மாதிரியெல்லாம் காட்சிகள் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டிராகன் கதாபாத்திரம் வந்து எந்த உழைப்பையும் நான் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாம் வேணும். இது எப்படி அப்படின்னா, ஒரு படத்தில் வந்து செந்தில் சொல்லுவார், மலையை தூக்கி வைங்க நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி, எனக்கு எல்லாம் பண்ணி கொடுங்க, நான் வேலை மட்டும் கரெக்டாக செய்வேன். அதாவது எனக்கு பதிலாக யாராவது படித்து பாஸ் பண்ணிடுங்க, எனக்கு பதிலாக இன்டர்வியூ யாராவது கிளியர் பண்ணிடுங்க, பட் வேலையை என்கிட்ட கொடுத்துருங்க, சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சரியாக அதை செஞ்சுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சீன்ஸ் வச்சுருக்காங்க. அது எப்படி அதெல்லாம் பண்ணுறாருன்றது அந்த இதுக்கு அதை லாஜிக்கலாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் 2 வருஷமாக டிக்டாக் போட்டு விளையாண்டார், இல்லை அந்த ரீல்ஸ் ரெடி பண்ணி விளையாண்டார். அதனால் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து லிப்ஸிங் கரெக்டாக பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி சீன்ஸ் வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஹைஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய பையங்களோட பகல் கனவு. இது எல்லாம் எனக்காக யாராவது பண்ணிடுங்க,
கடைசியாக நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலையை கொடுத்துருங்க, அதை நான் செய்கிறேன். அது வேலையை நான் சரியாக செய்வேன், வேறு எதுவும் நான் செய்கிறதுல உடன்பாடு இல்லை. மற்றதெல்லாம் என்னோடய தகுதிக்கு கீழே உள்ளது. இந்த படிக்கிறது, இன்டர்னல் பரீட்சை எழுதுறது, செமஸ்டர் பரீட்சை எழுதுறது, மார்க் வாங்குறது, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, இதெல்லாம் எனக்கு என்னுடைய தகுதிக்கு அதெல்லாம் கீழே. எனக்கு நேரடியாக வேலையை கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு சுவையான பகல் கனவு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த டிராகன் கதாபாத்திரத்தை வச்சு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவர் வேலைக்கு வந்துடுவார், வந்த உடனே பார்த்தா ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. அப்புறம் 3 வருஷத்தில் வந்து மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. ஐடியில் இப்படி தருவாங்களா அப்படின்றது தெரியல. ஏதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனம் மாதிரி, கூகுள் மாதிரி ஒரு நிறுவனத்துலையோ, அமேசான் மாதிரி ஒரு நிறுவனத்துலையோ வந்து ஆண்டு வருமானம் ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லேயே 25 லட்சம் தர்றதெல்லாம் செய்திகள் சொல்லுது. பட் வந்து அது எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்றது, அதுவும் ஒரு வாரத்தில் இவர் கற்றுக்கிடுவார், இல்லை ஒரு மாதத்தில் கற்றுக்கிடக்கூடிய திறன்களுக்கு வந்து அந்த சம்பளம் அப்படின்னா, அப்போ அதை கற்றுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்போ இப்படியெல்லாம் வந்து ஏமாற்றலாம். அது ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதை கேட்டோம் அப்படின்னா, எப்படி அவன் ஒரு மாதத்தில் கற்றுக்கிட்டான்னு சொல்லி கேட்டால், அவங்க கதையை உருவாக்கினவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் ஸ்கூல் படித்த வரைக்கும் நல்லா படித்த பையன் தானே, அவனால் அது பாசிபிள். இப்போ எந்த ஒரு திறனும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்முக்கு ரெகுலராக போகிறவங்களா இருக்கீங்கன்னா, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஜிம்முக்கு போகலன்னா என்ன ஆகும்? நீங்கள் 6 பேக்ஸ் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஒரு 7 வருஷம் ஜிம்முக்கு போகல, உங்கள் உடம்பு என்ன ஆகும்? ஐ படத்துலையும் தங்கலான் படத்துலையும் இருந்த விக்ரமோட உடம்பை பார்த்தா தெரியுது இல்லையா? ஐ படத்தப்போ டெய்லி ட்ரைனிங் பண்ணி பல மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி அப்படி ஒரு உடம்பு வச்சுருந்தார். 7 வருஷம் கழிச்சு தங்கலான் படம் வந்திருக்கு. நீங்கள் வித்தியாசத்தை பார்த்து தெரிஞ்சுக்கல. நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா டெய்லி ஓட்டிகிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு 7 வருஷம் ஓட்டலைன்னா நீங்கள் எப்படி சரியாக ஓட்ட முடியும்? இப்போ எந்த ஒரு பழக்கமும் எந்த ஒரு பயிற்சியும் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருந்தால் தான் சரியாக செய்ய முடியும். 6 வருஷம் வந்து வாழ்க்கையை வீணடித்த ஒருத்தன் வந்து ஒரு மாதத்தில் திடீர்னு எல்லாத்தையும் கற்றுக்கிடுவோம் அப்படின்னா அது எப்படி கற்றுக்கிட முடியும்? அப்புறம் நம்ம கல்வி முறையில் உள்ள ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, ஷார்ட் கம்மிங் அப்படி என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சிலபஸாக கொடுத்து மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதி பாஸ் பண்ண வச்சு ஒருத்தர் தகுதி உடையவர், தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே ஒருத்தருக்கு தன் சொந்த வாழ்க்கைக்கு சிந்திப்பதற்கான எப்படி சிந்திக்கணும், எப்படி ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த கல்வி முறையில், இந்த சிலபஸ் வழி கல்வி முறையில் அது இல்லை. காலேஜ் டிகிரிக்கும் காமன் சென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த கல்வி முறையில் படிக்கக்கூடிய ஒருத்தர் அந்த 12th ஸ்டாண்டர்டில் அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா, ஒரு பொண்ணு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் மொத்தமாக அவன் காமன் சென்ஸை கை விட்டுறான். அதனால தான் மற்ற எல்லாமே நடக்குது. அந்த ஒரு 18 வயசான ஒரு பையன் ஒரு எமோஷ்னல் பின்னடைவு, ஒரு சின்ன உறவு சிக்கல், இல்லை அவன் எதிர்பார்த்த ஒன்று நடக்கலைன்றதுக்காக எப்படி மாறுவான் அப்படின்னா, இப்போ சொசைட்டியில் எல்லோரும் இப்படி மாறினா என்ன ஆகும்? இதையெல்லாம் பேசும்போது இந்த சேனலில் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அது பற்றி, அவநம்பிக்கையை ரத்து செய்வது, ஒரு இலக்கியத்தை படிக்கும்போதோ இல்லை சினிமாவை பார்க்கும்போதோ அவநம்பிக்கையை ரத்து செஞ்சுட்டு பார்க்கணுன்னு சொல்லி நானே ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து அதை வந்து நான் சொல்லியிருந்தேன், சில படங்களுக்கு வந்து அதை பார்க்காம லாஜிக்கலாக பார்த்து மட்டுமே அதை விமர்சனம் பண்ண பாருன்னு சொல்லியிருந்தேன். இந்த பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிராகனை வந்து அப்படி லாஜிக்கலாக மட்டுமே அப்ரோச் பண்ணி அதை வந்து அந்த படத்தை விமர்சனம் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய இயக்குனர் கதாபாத்திரம், அந்த படத்தை இயக்குனவரே வந்து ஒரு கதாபாத்திரமாக வந்து ஒரு தப்பு பண்ணால் வாழ்க்கை மாறிடும்னா அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதன்படி இந்த கதாபாத்திரம் கேட்டு எல்லா திருட்டுத்தனங்களும் பண்ணி மேலே வந்துடுறாரு. சரி, அதுக்கப்புறமா அது எதையா சரியாக செய்தான்னு சொல்லி கேட்டால் அப்பயும் எதையும் சரியாக செய்கிறதில்ல. அந்த பணத்தை கையாளுவது, இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி எங்கேயுமே சொல்லித்தரதில்லைன்னு சொல்லுவாங்க யூடியூப்பில். அதனால தான் வந்து நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் குருக்கள் உருவாக்கிட்டாங்க. இந்த சேனல்லே வந்து சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை வந்து சாப்டர் வைஸ் வந்து நானே பாட்காஸ்ட்டாக மாற்றி போட்டிருக்கேன். அப்போ அந்த கதாபாத்திரம் எடுக்கக்கூடிய பணம் பற்றின தவறான முடிவுகள், 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறது, செகண்ட் ஹேண்டில் போய் ஆடி கார் வாங்குறது, மிஷ்கின் கதாபாத்திரம், அந்த பிரின்சிபல் கதாபாத்திரம் வந்து கேட்கும்போது 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறியா ராஜான்னு சொல்லி கேட்கும்போது அதில் 2.5 லட்ச ரூபா இஎம்ஐக்கே போயிடும். இந்த சுழற்சியில் மாட்டிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அதை சரியாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. சொசைட்டியில் அது உள்ளது தான், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து நீங்கள்
காலேஜ் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக 6000 8000 சம்பளம் வாங்கக்கூடிய பையங்க வந்து 2,00,000 3,00,000 பைக் வாங்குறாங்க. எந்த நம்பிக்கையில் அதை வாங்குறாங்கன்னு தெரில. அவங்க படித்து முடித்த பிறகும் அந்த பைக்குக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். அத்தனை மாத இஎம்ஐயில் தான் அந்த வண்டி எடுக்கிறாங்க. இப்போ இந்த கல்ச்சர், இந்த வாங்கினா அதை தான் வாங்குவேன், இந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது, தமிழ் சினிமா, பழைய சினிமா பாட்டு. அந்த கல்ச்சர், வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துட்டவங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, யானை மூத்திரத்தை நம்பி கட்டுச்சோத்தை அவுத்த கதைன்ற மாதிரி. இந்த வருமானம் எப்போதும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மக்கள் எடுக்கக்கூடிய தவறான பொருளாதார முடிவுகள். அதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை சரியாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ப முடியாத உருட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, உருட்டுகளில் படம் ஃபுல்லாக அப்படி உருட்டுகள் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரீமானது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பணக்காரங்களான குடும்பத்தார் வந்து இந்த கதாநாயகனுக்கு பெண் தர முன் வர்றாங்க. அப்போ அந்த பெண் வந்து இது எதுவுமே என்டையராகவே அது எதுவுமே நம்பும்படியாக இல்லை. அதன் பிறகு திரும்ப இவர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு திரும்ப போகிறது. நீங்கள் ரிப்பீட் வந்து போட்டால் அடுத்த வருஷம் தான் ரிப்பீட் படிக்க போக முடியும். 6 வருஷம் கழித்து போக முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரில. அது படத்தை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம். அங்கே போனால் அந்த இம்பேக்ட், ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல உருவாக்கிட்டு போகிற மோசமான முன்னுதாரணம் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்குது அப்படின்றது. இந்த பையன் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அங்கே செட்டப் பண்ணிட்டு வரும்போது, இவன் திரும்ப படிக்க போகும்போது அங்கே அவனை மாதிரியே மோசமாக இன்னொருத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கான். பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து திருந்துற மாதிரி காட்சிகள் வச்சுருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னது என்னென்னா, இந்த படத்துக்கு தனியாக வில்லன்னு யாரும் இல்லை, அந்த மைய கதாபாத்திரம் தான் அதுக்கான வில்லனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அந்த கதாபாத்திரத்தோட மனமாற்றம் தான், அதாவது அந்த மனமாற்றம் ஏற்படுற காலத்துக்குள்ளே அந்த கதாபாத்திரம் உருவாக்கின, அந்த கதாபாத்திரம் செஞ்ச தவறுகள், அதுக்கெல்லாம் இறுதியாக திருந்துற மாதிரி காட்சி வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. துள்ளுவ இளமை படம் வந்தப்போ, தனுஷோட முதல் படம் வந்தப்போ, அந்த படத்தை பற்றி வந்த விமர்சனங்கள் ஒன்று என்ன அப்படின்னா, இளைஞர்களை எப்படியெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் காட்சிப்படுத்திட்டு கடைசியில் அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த படம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த படத்தையும் வந்து எப்படியெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் காட்சிப்படுத்திட்டு கடைசியில் அவன் திருந்திட்டான், அந்த அந்த ஒரு ரிடம்ஷன் அவனுக்கு வந்துருச்சு, அவன் வந்து அவனோட தவறை உணர்ந்துட்டான். அது எப்போ அவன் வந்து 48 அரியர் வச்சப்போ வரல, பேரண்ட்ஸை ஏமாற்றிட்டு அப்போ 4 வருஷம் காலேஜ் படிச்சிருக்கான், 2 வருஷம் ஏமாற்றிட்டு ஊர் சுற்றியிருக்கான், ஃப்ராடு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு சேர்ந்துருக்கான், சம்பளம் வாங்கியிருக்கான், எல்லாமே அந்த வாங்கின பொருள் எல்லாமே அந்த சம்பளத்தில் வாங்கின பொருள் தான். எப்போவுமே மனசாட்சி உறுத்தலை. இங்கே 3 மாதம் திரும்ப காலேஜ் படிக்க வந்த பையன் நூற்றுக்கணக்கான பொய்களை சொல்லியிருக்கான். ஆனால் கடைசியாக அந்த பையன் வந்து கூகுளில் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னோடனே இவன் மனசு மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொருத்தன் வாழ்க்கை எழுச்சி எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னா, இது வரைக்கும் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன, அது இதுதான் ஃபைனலாக. இந்த ஒரு இங்கிலீஷில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, பழமொழி, லாஸ்ட் ஸ்ட்ரா அண்ட் த கேமல் அப்படிம்பாங்க. திருக்குறளும் இருக்குது, பீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் அவனை உடச்சிதா, இந்த கடைசியாக இந்த பையனோட அழுகை தான் அவனை உடச்சிதா அப்படின்ற வந்து அது நம்பும்படியாகவும் இல்லை. ஆனாலும் ஓகே, இன்றைக்கி மக்கள் வந்து அதை வெற்றி படம் ஆகியிருக்காங்கன்னா அது பெரும்பாலானவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். இது படத்துக்காக அப்படின்றத விட இந்த படத்தை எடுத்தவங்க அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய முடிவு தான் அது. இப்போ கேஜிஎஃப் புஷ்பா படம் எடுக்கிறவங்களுக்கு அந்த கட்டாயமும் இல்லை. அவங்க வந்து இது எந்த தர்க்கத்துக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. அதனால் அவங்க வந்து கதாநாயகனை கெட்டவனாகவே காட்டி, இல்லை இன்னும் அவன் எவ்வளோ கெட்டவனாக போகிறான்னு சொல்லி காட்டி முடிச்சிடுறாங்க. இங்கே இந்த நடுத்தர வர்க்க ஆடியன்ஸை கவர் அப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இவங்க, ஒரு மினிமம் பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடியவங்க, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு கதாநாயகனை வச்சு படம் எடுக்கக்கூடியவங்க இப்படி தான் எடுக்க முடியும். ஆமாம், அவன் தப்பு பண்ணான், வந்து கொஞ்ச நாள் இப்படி இருந்தான், இப்போ திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி. கடைசியாக அந்த பிரின்சிபல் அவரோட பெண்ணையே கட்டி கொடுக்க முன் வர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ பிரதானமாக இந்த 10 வருஷத்தில் வேலையில்லா பட்டாதாரி படம் வந்ததற்கும் இந்த படம் வந்ததுக்கும் பார்த்தா சொசைட்டியோட அவுட்லுக்கே எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த 2 படத்துலையும் பார்க்க முடியும். அந்த படத்தில் தனுஷ் கதாபாத்திரம், ரகுவரன் கதாபாத்திரம் மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாவது வந்து அவர் பண்ண ஒரு
அவர் சரியான நேரத்தில் ஃபோன் அட்டன் பண்ணாதனால அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த இழப்பு அது படத்தோட ஒரு முன்பாதியிலே வந்துடுது. இங்கே இந்த படம் ஒரு ஜாலியாகவே எடுத்து செல்லப்பட்டு கடைசியாக தான் கிளைமேக்ஸில் தான் கடைசி 10 நிமிஷம் இருக்கும்போது எல்லா கோட்டையும் அழிங்க மறுபடியும் முதல்ல இருந்து வர்றேன் அப்படின்ற மாதிரி இந்த கதாபாத்திரம் மாறிட்டதாக கதையை முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் இனி இந்த கதாநாயகனே இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து நடிப்பார். ஏன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிட்டா கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டர்னில் படங்கள் எடுக்கிறது இது எல்லா சொசைட்டிலையும் இருக்குது. எங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் அப்படி தான் எடுப்பாங்க. அப்போ இனி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் எடுக்க வருவாங்க. இதை முன்னுதாரணமாக வச்சு கொஞ்சம் பேர் கல்லூரி படிப்பை கோட்டை விடுவாங்க. இந்த படத்தில் ஒரே கன்சோலிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மிஷ்கினோட நடிப்பு தான். அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அது தவிர்த்து இந்த படம் பெரும்பாலான பாப்புலரான விமர்சகர்கள் எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டாங்க. அகைன் இந்த பாட்காஸ்ட்டில் நான் நிறையா பழமொழிகள் சொல்லிட்டேன். ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நல்ல படங்களே வர்றதில்லை. ஏதோ ஒன்று என்டர்டெய்னிங்காக ஒன்று வரும்போது ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி, ஜங்க் ஃபுட்டு மாதிரி, நீங்கள் கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லி தோண தான் செய்யும். ஆனால் டெய்லி அதையே சாப்பிட முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ட்ராகன் படமும். ஒரு தடவை பார்க்கும்போதும் ஏதோ ஒன்று எடுத்துட்டானே, நல்லா எடுத்துருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறையா நகைச்சுவை காட்சிகள் இருக்கிறதுனால அப்படி தோணலாம். பட் ஆனால் உண்மையிலே இது ஒரு நல்ல படம் கிடையாது. விஐபியே ஒரு சுமாரான படம் தான். அது கூட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான். பட் ஆனால் இந்த படங்கள் தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு பார்க்க கிடைக்கும் அப்படிங்கும்போது வேறு என்ன, நம்ம அதை குறை சொல்கிறத தவிர்த்து நம்ம இந்த ஆடியன்ஸுக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.